بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. தொடர்ந்து முஸ்னத் அஹ்மதினுடைய ஹதீஸுகளை நம்ம பார்க்குறோம். இதில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் வரப்பட்டுள்ள ஹதீஸுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. அதில் இன்றைக்கி நம்ம இன்ஷா அல்லாஹ் 2 அல்லது 3 ஹதீஸுகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது முஸ்னத் அஹ்மதினுடைய 33வது ஹதீஸ், 34வது ஹதீஸ், 35வது ஹதீஸ். இந்த 5 ஹதீஸுகளுடைய படிப்பினை என்ன, இந்த 5 ஹதீஸுகள் சொல்ல வரும் செய்தி என்ன, இதனுடைய ஒத்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவுபடுத்துவோம். முதல்ல ஹதீஸை வாசிப்போம். ஹதீஸை பாருங்க. 33வது ஹதீஸ் தானப்பா? பாருங்க. حدثنا روح قال حدثنا سعيد بن أبي عربة عن أبي تياح عن المغيرة بن سبيع عن عمرو بن حريث أن أبا بكر صديق رضي الله عنه أفاق من مرضة له فخرج إلى الناس فاعتذر بشيء وقال ما أردنا إلا الخير ثم قال حدثنا رسول الله صلى الله عليه وسلم أن الدجال يخرج من أرض بالمشرق يقال لها خراسان يتبعه أقوام كأن وجوههم المجان المطرقة. அபூபக்கர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை கடுமையான நோய் வந்துவிட்டது. அந்த நோயில படுத்த படுக்கையாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படுத்து கொண்டார்கள். சிறிது நாள் கழித்து அந்த நோய் குணமடைந்ததோடு மக்களை சந்திப்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியே வந்தார்கள். வெளியே வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஏதோ ஒரு விஷயத்திற்காக மக்களிடத்துல சமாதானம் பேசினாங்க. எதுக்காக அப்படி சமாதானம் பேசுனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, சமாதானம் பேசினாங்க. சமாதானம் பேசிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் உங்களுக்கு நலவை மட்டும்தான் நாடுகிறேன், நன்மையை மட்டும்தான் நான் உங்களுக்கு நாடுறேன், நான் ஒரு காலமும் உங்களுக்கு தீயதை கெட்டதை நான் நாடுனதே இல்லை அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சொன்னதற்கு பிறகு தஜ்ஜாலை பற்றியான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, தஜ்ஜால் குழப்பவாதி நிச்சயமாக மஷ்ரிக்ல இருந்து தான் வருவான். அந்த மஷ்ரிக்னு சொன்னால் எந்த ஊர் அப்படின்னா ஹுராசான் என்கின்ற ஊரில் இருந்து தான் தஜ்ஜால் வருவான். நிச்சயமாக அந்த தஜ்ஜாலையும் சில கூட்டத்தார்கள் பின்பற்றுவாங்க. அப்படி பின்பற்றக்கூடிய அந்த கூட்டத்தார்களுடைய முகம்
தோல் கேடயத்தால் மூடப்பட்ட முகத்தை போன்று ரொம்ப அகலமாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அநேகமாக இந்த ஹதீஸுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? இந்த தஜ்ஜால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கிறதுக்கு நான் ஒரு காரணம், நேரடியாக தஜ்ஜாலையே குறிக்கிறது இல்லை. பொய்யர்கள் அனைவர்களுக்குமே தஜ்ஜாலுங்கிற ஒரு பேர் அன்றைய காலத்தில் புழக்கத்தில் இருந்தது. அதிகமாக பொய் சொல்லி இல்லாத குழப்பங்களை செய்யக்கூடியவங்களுக்கு, பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவங்களுக்கு அந்த நேரத்தில் தஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு பேர் இயல்பாகவே மக்களுக்கு மத்தியில் புழங்கப்பட்டது. இங்கே தஜ்ஜால்னு சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் நேரடி தஜ்ஜாலை இல்லை, மாறாக குழப்பம் செய்யக்கூடிய குழப்பவாதிகளை குறிப்பிட்ட ஒரு வார்த்தையாகவே இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. இந்த ஹதீஸுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுங்க, ஒரு கணிப்பு தான், இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு ஹதீஸை பற்றி படிக்கும்போது அந்த ஹதீஸினுடைய முன்பின் வார்த்தைகளை வைத்து அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மால் ஓரளவுக்கு ஒரு தோராயமான முறையில் கணிக்க முடியும். அப்படி கணிப்பதற்கான சில அடிப்படை கல்விகளும் என்ன செய்து இருக்கு. இந்த ஹதீஸில் எடுத்ததோடு வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை. உடல்நிலை சரியில்லாமல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி இல்லாத பொய்களும் புரடிகளும் மக்களுக்கு மத்தியில் சில மனிதர்களால் கூறப்பட்டு இதனால் மக்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே சிறிய மனசங்கடத்தோடும் சிறிய வெறுப்போடும் ஒரு கருத்து. உடனே உடல்நிலை சரியானதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த நோய்வாயிலிருந்து மீண்டு வந்ததோட மக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் என்னைய தப்பாக நினச்சிடாதீங்க, நான் உங்களை கடினப்படுத்துன்னு நினச்சிடாதீங்க, மார்க்கத்தை ரொம்ப வலுவாக பின்பற்றுங்க, நான் சொன்னது உங்களுடைய நல்லதுக்காக வேண்டிதான், நீங்கள் தவறாக நினச்சிடாதீங்கன்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு நீங்கள் நடக்கிறீங்க, நிச்சயமாக உலகத்தினுடைய யுக முடிவு நாளில் குழப்பவாதிகள் என்பவர்கள் வருவாங்க, அப்படி வரக்கூடியவங்களை சில கூட்டம் பின்பற்றுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏதோ ஒரு குழப்பவாதிகளுடைய பேச்சு கேட்டுதான் இப்படியெல்லாம் நடக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமித்தார்கள். புரியுதுங்களா? பொதுவாகவே மக்கள் அப்படிதான், ஒரு நல்லதை கொஞ்சம் உறக்க சொல்லிட்டாலோ அல்லது கொஞ்சம் கனத்த குரலில் சொல்லிட்டாலோ அல்லது கொஞ்சம் வேகப்பட்டு சொல்லிட்டாலோ மக்கள் சொன்னது நல்லது தானே அப்படிங்கிறத கருத்தில் கொள்ள மாட்டாங்க. மாறாக எப்படி அப்படி சொல்லலாம், அப்படி சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது, அப்படியா இப்படியான்னு சொல்லி மக்கள் என்ன செய்வாங்க, பேச தொடங்குவாங்க. அந்த மாதிரி மார்க்க விஷயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சஹாபியாக, ஸ்ட்ரிக்டான ஒரு கலீஃபாவாகவே என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. மார்க்க விஷயத்தில் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸாக போகவே மாட்டாங்க, சமாதானமே போகவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதுதான். முன்னாடியே சில ஹதீஸ்களில் கூட படித்தோம், ஃபாத்திமா நாயகி சொத்து விவகாரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொத்து பிரித்து கேட்கும் போது கூட என்ன சொல்லிடுவாங்க, இல்லை உங்களுக்கு இதில் சொத்துல இருந்துலாம் பங்கு கொடுக்க முடியாது, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சொத்துங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு தான் போய் சேரணும், அதுலேருந்து உங்களுக்கு பங்குலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஸ்ட்ரிக்டான முறையில் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அப்போ அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டான்னு சொன்னாலே யாராவது எதையாவது இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செஞ்சிருவாங்க, உருவாக்கிடுவாங்க. அப்படி உருவாக்கி அதற்கு சமாதானம் பேசிய ஒரு ஹதீஸாகத்தான் இது 33வது ஹதீஸு முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படுது. பாருங்க, வார்த்தைகளுக்கான அர்த்தம் பார்த்துங்க. போங்க. அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன நிச்சயமாக அபா பக்ரின் சித்தீக
ரலியல்லாஹு அன்ஹு இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆஃபக விடுபட்டார்கள். ஆஃபக விடுபட்டார்கள். அர்த்தம் எழுதுறீங்களா? இல்லை அப்படி உட்காந்துருக்கீங்களா? ஆஃபக விடுபட்டார்கள். மின் மர்வத்தி அவர்களுடைய நோயில் இருந்து. மர்வத்துன்னு சொன்னா நோய், புரியுதுங்களா? மர்வத்தி நோயிலிருந்து வெளிப்பட்டார்கள். மர்வத்தின் லஹு, லஹு அப்படிங்கிற அமீர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து மீறணும். அவர்களுடைய நோயிலிருந்து அவர்கள் விடுபட்டார்கள், அதாவது குணமடைந்தார்கள் அர்த்தம். எனவே ஹரஜ வெளியேறினார்கள். இலன் நாசி மக்களின்பால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியேறினார்கள். மக்களின்பால் வெளியேறினார்கள். மக்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க. எனவே சமாதானம் செய்தார்கள். விஷயின் ஒரு விஷயத்தை கொண்டு, விஷயின் ஒரு விஷயத்தை கொண்டு சமாதானம் செய்தார்கள். இப்போ புதுசாக ஒரு ஆள் ஒரு சபைக்கு இப்போ இன்றைக்கி மனசாக எல்லாரையும் நான் திட்டிருக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ நாளைக்கு நான் உங்களை சமாதானப்படுத்துகிறேன். புதுசாக இன்றைக்கி வராதவங்க வந்தாங்கன்னா எதுக்கு அசத்து இப்படி சமாதானம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்போமா இல்லையா? புரியுதா? அந்த மாதிரி அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அன்றைக்கி தான் அந்த சபைக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன அவங்களுக்கு தெரியல. புரியுதா? அதனால தான் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு சமாதானம் செஞ்சாங்க அப்படின்றாங்க. அர்த்தம் தெரியலா? ஒரு விஷயத்தை கொண்டு சமாதானம் பேசினார்கள். வகால இன்னும் சொன்னார்கள். மா இல்லை, மா இல்லை. அரதுனா அரதுனா நான் நாடக்கூடியவனாக இல்லை, நான் நாடக்கூடியவனாக இல்லை. இல்லா தவிர, கைர நனவை தவிர வேற எதையும் உங்களுக்கு நான் நாடக்கூடியவனாக இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு நான் நல்லதை மட்டும்தான் என்ன செய்கிறேன், நாடுகிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கால இன்னும் சொன்னார்கள். ஹத்தஸனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எனக்கு அறிவித்தார்கள். ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள். அன்னத் தஜ்ஜால நிச்சயமாக குழப்பவாதி. தஜ்ஜால் அப்படிங்கிறதுக்கு குழப்பவாதி. புரியுதுங்களா? நிச்சயமாக குழப்பம் செய்யக்கூடியவன். யஹ்ருஜு வெளியேறுவான். மின் அர்தி பூமியிலிருந்து வெளியேறுவான், பூமியிலிருந்து வெளியேறுவான். மின் பில் மஷ்ரிகி கிழக்கு திசையில், கிழக்கு திசையை கொண்டு பூமியிலிருந்து தஜ்ஜால் வெளியேறுவான். யுகாலுலஹா அந்த கிழக்கு திசைக்கு சொல்லப்படும். யுகாலுலஹா அந்த கிழக்கு திசைக்கு சொல்லப்படும். ஹுராசான், ஹுராசான் அப்படிங்கிற அந்த ஊரை தான் சொல்லப்படும். ஹுராசான் அப்படிங்கிறது ஒரு ஊர் பேர். புரியுதுங்களா? எத்பஅஹு அவனை பின்பற்றுவார்கள். எத்பஅஹு அவனை பின்பற்றுவார்கள். அக்வாமுன் சில கூட்டத்தார்கள், அக்வாமுன் சில கூட்டத்தார்கள் அவனை பின்பற்றுவார்கள். கஅன்ன உஜூஹஹும் நிச்சயமாக அந்த கூட்டத்தார்களுடைய முகமாகிறது மஜானுல் முத்ரகது தோளினால் போடப்பட்ட கேடயத்தை போன்று நிச்சயமாக அவர்களுடைய முகம் இருக்கும் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. அன்னஹும் ஹர்ஃபு தக்கீத் மஅ தஷ்பீஹ். புரியுதுங்களா?
உறுதிப்படுத்துவதோடு ஒப்பிடுதலாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ என்னங்க, அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? தோழரால் மூடப்பட்ட ஒரு கேடயத்தை போன்று அகலமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிச்சாங்க. அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, பொய்யர்களை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் வரும், அல்லது தஜ்ஜாலை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் வரும். தஜ்ஜாலை பின்பற்றக்கூடிய கூட்டத்தார்களுடைய முகம் என்பது ரொம்ப அகலமான முகமாக இருக்கும். ரொம்ப அகலமான முகமாக என்ன செய்யும்? இருக்கும். புரியுதா? சரி, அதே அப்படி 34வது ஹதீஸை பாருங்க. அதே அறிவிப்பாளருடைய தொடர் தான் இது ஒரு நினைக்கிறேன். பாருங்க. ஹத்தஸனா ரௌஹுன் قال حدثنا شعبة عن يزيد بن خمير قال سمعت سليم بن عامر رجلا من أهل الحمص وكان قد أدرك أصحاب رسول الله صلى الله عليه وسلم وقال مرة قال سمعت أوسط البجلي عن أبي بكر الصديق رضي الله تعالى عنه سمعته يخطب الناس وقال مرة حين يستخلف فقال إن رسول الله صلى الله عليه وسلم قام عام الأول مقامي هذا وبكى أبو بكر رضي الله عنه فقال أسأل الله العفو والعافية فإن الناس لم يعطوا بعد اليقين شيئا خيرا من العافية وعليكم بالصدق فإنه في الجنة وإياكم والكذب فإنه مع الفجور وهما في النار ولا تقاطعوا ولا تباغضوا ولا تحاسدوا ولا تدابروا وكونوا إخوانا كما أمركم الله عز وجل. வாசிக்கிறது கவனிச்சிட்டீங்களா? வாசிக்க முடியாம உட்காந்து வாசிக்கிட்டு சரி பாருங்க. என்ன ஹதீஸு அப்படின்னு சொன்னா, அவுஸத் இப்னு இஸ்மாயில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததோட, அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டதோடு மக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அப்படி உரை நிகழ்த்தும் போது, ஒரு பயான் செய்யும் போது மெம்பருக்கு மேலே ஏறி நின்றாங்க. மெம்பருக்கு மேலே ஏறி நின்றதோட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதோ இப்போ நான் நிற்கிறேனே இந்த மெம்பரில் தான் ரசூலுல்லாஹ் முதல்ல மதீனாவுக்கு வந்ததோடு நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. சொன்னதற்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வை நினைவுபடுத்தியதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். அழுததற்கு பிறகு மக்கள்கிட்ட சொன்னாங்க, மக்களே, நீங்கள் அல்லாஹ்ட்ட 2 விஷயத்தை அதிகமாக கேளுங்க. 1, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பை கேளுங்க. 2, அல்லாஹ்ட்ட உடல் நலத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஏன் பாவ மன்னிப்பையும் உடல் நலத்தையும் கேட்க சொன்னாங்கன்னா, ஈமானுக்கு அடுத்து ஒரு சிறப்பு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது உடல் ஆரோக்கியம்தான். எனவே நீங்கள் அல்லாஹ்ட்ட இது 2ஐயுமே என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் சொன்னாங்க, நான் உண்மையை
பேசுறத உங்களுக்கு நான் கட்டளையிடுறேன். அப்படி உண்மையை பேசுவது என்பது சொர்க்கத்துக்கு உங்களை அழைத்து செல்லும். இன்னும் பொய் பேசுறதுலேருந்து உங்களை நான் தடுக்கிறேன். இந்த பொய் பேசுறதுங்கிறது பாவத்தோடு சேர்ந்தது. இந்த பொய் பேசுறதும் இந்த பாவ செயலும் நரகத்துக்கு தான் அழைத்து செல்லும். இன்னும் ஒருவருக்கொருவர் உறவுகளை வெட்டி கொள்ளாம, உறவுகளை முறித்து கொள்ளாம நீங்க வாழுங்க. ஒருவருக்கொருவர் கோபப்படாதீங்க, ஒருவருக்கொருவர் பொறாமப்படாதீங்க, ஒருவருக்கொருவர் பிணைந்து கொள்ளாதீங்க, சண்டை போட்டு கொள்ளாதீங்க. அல்லாஹ் உங்களை எப்படி சகோதரத்துவத்தோடு இருக்க சொன்னானோ அதே போல நீங்க சகோதரத்துவத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் பிரசங்கமாகவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இதை தான் என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட சொன்னாங்க. விளக்குதா? இது ஏறத்தாழ 17வது ஹதீஸ்ல நம்ம படித்தது தான். 5லையும் படிச்சிருப்போம், 17லையும் படிச்சிருப்போம். சரி, சரி எழுது பாருங்க, எழுது பார்க்குறீங்க. யஹ்துபு நாஸ, அதில் பாருங்கம்மா. கால சமிஅத்துஹுன்னு இருக்கா? கால சமிஅத்துஹு, நான் அவர்களிடத்திலிருந்து கேட்டேன். எப்போ கேட்டேன்? யஹ்துபு நாஸ, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு உபதேசித்தார்கள். வகால மர்ரத்தன் ஹீன உஸ்துஹலிஃப, அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு முறை உபதேசத்தை நிகழ்த்தினார்கள். அப்போது நான் அவர்கள் சொல்வதை கேட்டேன். என்ன சொன்னாங்க? ஃபகால, எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம நின்றார்கள், ஆமல் அவ்வலி, முதலாம் வருஷம், மதீனாவுக்கு வந்த முதலாம் ஆண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நின்றார்கள். மகாமி ஹாதா, இதோ நான் நிற்கின்றேனே இந்த இடத்தில். ஹாதா, இதோ நான் நிற்கின்றேனே இந்த இடத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. வ பகா, இன்னும் அழுதார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். ஃபகால, எனவே அவர்கள் சொன்னார்கள், அஸ்அலுல்லாஹல் அஃப்வ, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பை தேடுங்கள். அஃபு அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு, புரியுதுங்களா? அஸ்அலுல்லாஹல் அஃப்வ, நீங்கள் அல்லாஹ்ட்ட மன்னிப்பை தேடுங்க. ஒல் ஆஃபியத்தை, இன்னும் உடல் ஆரோக்கியத்தை தேடுங்கள். ஒல் ஆஃபியத்தை, உடல் ஆரோக்கியத்தை தேடுங்கள். ஃபஇன்னன்னாஸ, நிச்சயமாக மக்களுக்கு லம் யுஅதவ், கொடுக்கப்படவில்லை, பஅதல் யகீனி, ஈமானுக்கு பிறகு. யகீன் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்பிக்கைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? யகீன் சொன்னால் என்ன அர்த்தம்? நம்பிக்கை. நம்ம என்னென்ன அர்த்தம் வச்சுக்குவோம்? ஈமான்னு அர்த்தம் வச்சுங்க. புரியுதுங்களா? ஈமானுக்கு பிறகு கொடுக்கப்படவில்லை. ஷைஅன் கைரன் மினல் ஆஃபியத்தி, உடல் ஆரோக்கியத்தை தவிர வேறு எந்த ஒரு நலவையும் ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கல. ஈமானுக்கு அடுத்து ஒருத்தருக்கு ஒரு பெரிய நன்மை இருக்கு, ஒரு பெரிய பரக்கத்து இருக்குன்னு சொன்னா அது உடல் ஆரோக்கியம் தான். அது என்னதுதான்? உடல் ஆரோக்கியம் தான் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. வ அலைக்கும் பிஸ்ஸித்க், உண்மை பேசுவதை கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். ஃபைன்னஹு ஃபில் ஜன்னதி, நிச்சயமாக அந்த உண்மை பேசுவது என்பது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். ஒய்யாக்கும் அல் கதிப், பொய் பேசுவதை விட்டு உங்களை நான் தடுக்கின்றேன். ஃபைன்னஹு, எனவே அந்த பொய் என்பது மஅல் ஃபுஜூரி, பாவத்துடன் இருக்கிறது. வஹுமா, அந்த பொய்யும் பாவமும் இரண்டும் ஃபின்னாரி, நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொன்னாங்க. வலா தகாத்தஉ,
ஒருவருக்கொருவர் உறவை முறித்து கொள்ள வேண்டாம். வலா தபாகது, ஒருவருக்கொருவர் கோபப்பட வேண்டாம். வலா தஹாசது, ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட வேண்டாம். வலா ததாபரு, ஒருவருக்கொருவர் சண்டை போட வேண்டாம். வகூனு, நீங்கள் ஆகிவிடுங்கள். வ இன்னும் கூனு, நீங்கள் ஆகிவிடுங்கள். இஹ்வானன், சகோதரர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். கமா, எப்படி என்றால் அமரக்குமுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, உயர்ந்த கண்ணியமான அல்லாஹ் உங்களை எப்படி சகோதரத்துவத்தோடு இருக்க சொன்னானோ அதே போன்று நீங்கள் சகோதரத்துவத்தோடு ஆகிவிடுங்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அடுத்த ஹதீஸ் படிக்கணுமா?